Hi friends, welcome to Nimithu's Kitchen friends. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல இட்லி தோசைக்கு ஏத்த சைட் டிஷ் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். ரொம்ப டேஸ்டியான குருமா ரெசிபி. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு panல 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு நம்ம பச்சை மிளகாய் மட்டும் தான் சேர்த்த போறோம். கூடவே ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. ஒரு 6 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. பெரிய பூண்டா இருந்துச்சுன்னா ஒரு 3 பல் சேர்த்துனீங்கன்னா போதும். இப்போ இதனோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த பச்சை மிளகாய் வந்து நல்லா வதங்கி வரணும். நம்ம காரத்துக்கு வேறு எதுவும் ஆட் பண்ண போகிறது கிடையாது. அதனால உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூடவோ குறையவோ சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். இப்போது இந்த வெங்காயம் வந்து நல்லா ஒரு கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதங்கி வரணும். அதனால அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா அந்த கண்ணாடி பதத்துக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த அளவு நல்லா வதங்கி வரணும். இப்போ வந்து வெங்காயம், பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் எல்லாமே வதங்கிடுச்சு. இப்போ இது கூட வந்து ஒரு 6-7 முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு சேர்த்துறதுனால குருமாவுக்கு வந்து நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். உங்களுக்கு முந்திரி பருப்பு சேர்த்த விருப்பம் இல்லைன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்திக்கோங்க. சேர்த்து இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கசகசாவை ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் குருமாவுக்கு வந்து நல்லா ஃப்ளேவரை கொடுக்கும். இப்போ இது கூட ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவன தேங்காய் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்துனதும் ரொம்ப வதக்கிட வேண்டாம். 1 நிமிஷம் போல் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்குனிங்கன்னா போதும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து வதக்கியாச்சு. இப்போ இதை வந்து நம்ம நல்லா ஆற விட்டுறலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா ஆற விட்டுருங்க. இதுக்கப்புறம் இதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மசாலா வந்து நமக்கு ரெடி ஆகிடும். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்தியாச்சு. இப்போ இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக இருக்கணும். அப்போ தான் குருமா வந்து நல்லா ஃப்ளேவர் சூப்பராக வரும். இப்போது நம்ம குருமா செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாயில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்பைசஸ் வந்து நம்ம இதை மட்டும்தான் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு பாதி அளவு வெங்காயத்தை வந்து நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க, பெரிய வெங்காயம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வந்துருச்சு. நான் இன்றைக்கி 2 பெரிய சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். நல்லா பழுத்த தக்காளி. அதை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி வந்து நல்லா கொலையாக மசிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டுறணும். இப்போ இந்த தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்திட்டு இதன் கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதன் எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். இதை ஒரு 2 நிமிஷம் மட்டும் அப்படியே வேக விடுவோம். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வேக விட்டுறலாம். பாருங்கள், தக்காளி வந்து நல்லா வெந்துருச்சு. நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு பாருங்கள். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வந்து ஒரு தடவை வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், தக்காளி வந்து நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் நான் கலருக்காக சேர்த்திக்கிறேன். இது காரம் கொடுக்காது. அதே மாதிரி ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்திக்கிறேன். நம்ம ஸ்பைசஸ் வந்து எதுவும் ஆட் பண்ணல, அதனால கரம் மசாலா மட்டும் நான் சேர்த்திக்கிறேன். உங்கள்கிட்ட கரம் மசாலா இல்லைன்னா நீங்கள் கறி மசாலா தூள் கூட யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வந்து நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் மசாலா பேஸ்ட்டை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. இந்த மசாலா கூட இந்த விழுது வந்து நல்லா கலந்து வரணும். அதனால ஒரு முறை நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த குருமாக்கு தேவையான தண்ணியை வந்து நம்ம சேர்த்திக்கலாம். உங்களுக்கு வந்து குருமா திக்காக வேணும்னா தண்ணியை வந்து கம்மி பண்ணி சேர்த்துக்கோங்க. இல்லை குருமா தண்ணி போல் வேணும்னா நமக்கு ஒரு 2லேருந்து 3 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் தண்ணி சேர்த்து செஞ்சுக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து மீடியமாக வைக்க போகிறேன். அதனால வந்து ஒரு 2 கப் அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி தண்ணி சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க.
நாம் ஏற்கனவே வந்து தக்காளி வெந்து வரதுக்கு உப்பு சேர்த்துருக்கோம். அதனால இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதை வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா வேக விடலாம். அதனால வந்து அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் மட்டும் நல்லா வேகட்டும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. குருமா வந்து நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி தழை மட்டும் நம்ம இதில் சேர்த்து ஒரு முறை கிளறி விட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, இட்லி தோசைக்கு ஏற்ற சூப்பரான இட்லி குருமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஹோட்டலில் செய்கிற மாதிரியே அதே டேஸ்ட்டோடு இருக்குங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப சூப்பராக ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.